ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து குறி சொல்கிறவர் வராரு. வந்துட்டு உங்கள் கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் புட்டு வைக்கிறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு அமைச்சது மகராசிங்க. அந்த மகராசியால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்த கெட்டதெல்லாம் விலகி போகும்னு சொன்னாங்க. எல்லாம் ஓகேங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்ல வாக்கெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு ஆப்படிச்சிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு உங்கள் வாயால் தான் கெட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டிங்களா? பேப்பரில் எழுதி கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டீங்களா? ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்ன ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, இன்றைக்கி உனக்கு நல்லது இல்லைப்பா, உன் வாயால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், இன்றைக்கி ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டாங்க. பழிச்சொல்லுக்கு ஆளாகுவேன்றாங்க. ஐயோ, நான் பிறந்ததுலேருந்து அது ஒன்றுக்கு தான் ஆளாகிட்டு இருக்கேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கிளம்பிட்டு இவர் வந்து அந்த அரசியல்வாதி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. என்னன்னு போய் பார்த்தா கார் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் செகண்ட் ஹேண்டில். அரசியல்வாதிக்கு புதுசாகவே வாங்கலாம், என்னமா செகண்ட் ஹேண்டில் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனோஜ் அந்த இடத்துக்கு கார் வந்து பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? அதாவது அவங்க ஒய்ஃபுக்காக வாங்கி கொடுக்குறாராமா. டே, யார் வீட்டு காசில் யாருடா எடுத்து சாப்பிட்டு ஏப்பம் விடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் மனோஜும் பார்த்து வச்சுருக்காங்க ஒரு கார். அந்த காரை தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதி அடம்பிடிக்கிறாரு. கடைசியில் நம்ம முத்து வந்து அந்த ஷோரூம் பாய்ட்டையே பேசி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காரை மாற்றி விட்டாங்க. உடனே ரோகிணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. மீனா வந்து கோயிலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா உடம்பு சரியில்லையா, அதனால் ஜூஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு இருங்க நான் கட்டுறேன்னு சொல்ல இதை உங்கள் மாமியார் பார்த்தா என்னை விட்டு வைக்க மாட்டாங்கம்மா, நீ இங்கே வேலை செய்ய வேணாமான்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்து சிட்டி கூட சேர்ந்து வராரு. யாருன்னு பார்க்குறீங்களா? அவங்க தம்பி தாங்க. இவங்க கூட சேராதனா கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு மீனா வந்து கை ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு அவனை. அதுக்கு உடனே இவங்க தடுக்கிறாங்க. அதனால் நம்ம மீனாவோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் நல்லாவாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்